ஹாய் ஹலோ வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே ஈஸியான சோம்பேறி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சது, பெரிய வெங்காயம் 2 இதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை இந்த 4ம் நல்லா இடித்து வச்சு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கரில் இதை ஆட் பண்ணி 1 டம்ளர் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னு சொல்லி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இப்போ வேக வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட்டு கம்மியாக இருக்குங்க, அதனால் நான் மறுபடியும் சால்ட் சேர்த்திக்கிறேன். காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி பூ மாதிரி வெந்திருக்கும். இப்போது நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலைகளை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.